ரொம்பவே ஒரு வேகமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நிதானமாக பொறுமையாக நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம எப்போ நினச்சாலும் அந்த வேலையை ரொம்பவே கடகடன்னு ஒரு பதட்டத்தோடைய அந்த நாள் பொழுது நமக்கு தொடங்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நாள் நைட்டு லேட்டாக தூங்க போகிறதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய ஆய்வாளர்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்காமல் லேட்டாக எந்திரிக்கிறப்ப உங்களோட காலை நேர வேலைகள் எல்லாமே ஒரு பரபரப்போடையே போகுது. அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் மறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஒரு வேலையை செய்யலாம்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகிற நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே அந்த நேரத்தில் ஞாபகமே வராது. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 விதிகளை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் இதை எப்படி அப்ளை பண்ணணுன்ற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட், தூய அதிர்வுகள். அதிகாலையில் எந்திரிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடலும் மனமும் ரொம்பவே அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் எந்திரிக்கிறப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் டோட்டலாக ஒரு பிளாங்க் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வராது. நீங்கள் ஒரு காமான ஸ்டேட்டில் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியாக தோண ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு உங்கள் ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் உடலாலையும் மனதாலையும் ஒரு அமைதியை உணர முடியும். அந்த அமைதியை உணர்ந்தனால சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த நாள் முழுக்க நீங்கள் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. நைட்டு தூங்க போகிற வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் வேலையில் என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணர்தல். சீக்கிரமாக தூங்க போயிட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிறது ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. யார் ஒருத்தர் அவங்களோட உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி அவங்க கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்களோ அவங்களால இந்த உலகத்தை போராடி ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே தூங்க போகிற நேரத்தில் ஃபோனை எடுத்து பார்க்குறனால கிட்டத்தட்ட 3 மணிக்கு தான் தூங்குறாங்க. அவங்க 2-3 மணி நேரம் தூங்கி மறுநாள் காலையில் 6-7 மணிக்கு எந்திரிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்பை விட மனசு ரொம்பவே சோர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக அடுத்த நாள் அவங்க ஒர்க்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் டக்குன்னு டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். தேர்ட், உறுதியான எண்ணம் வேண்டும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். அதாவது நீங்கள் டக்குன்னு தூங்குறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதை நீங்கள் அடுத்த நாள் காலையில் பார்க்க நீங்கள் பழக்கிக்கோங்க. இரவு முழுக்க வேலை பார்க்கணுன்ற எண்ணத்தை நீங்கள் முதல்ல கைவிடணும். ஃபோர்த், கனவுகள் இல்லாமல் தூங்க வேண்டும். கனவே இல்லாமல் எப்படி தூங்க முடியும்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. நம்மளில் பல பேர் சொல்லுவாங்க, நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே எனக்கு கனவு நிறையா வந்துச்சு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நல்லா தூங்கவே இல்லைன்றத முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நல்லா தூங்குறவங்களுக்கு அந்த கனவுன்றது ஒன்று வரவே வராது. அப்படி வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு அந்த கனவு இன்ச் பை இன்ச் எல்லாமே ஞாபகம் இருக்குதுன்னா நீங்கள் சரியாக தூங்கலைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அமைதி இல்லாத ஒரு உள்ளம் தான் உங்களோட கனவை கற்பனை செஞ்சு நிறைய அடுக்கடுக்காக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குதுன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஃபிஃப்த், நல்ல உறக்கம், நல்ல ஆரோக்கியம். நீங்கள் நிறைய கவனித்து பார்த்துருக்கீங்களா? சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் இருக்கும். இதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். ஏன்னா அவங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக
வேலையில் துருதுருன்னு ஆர்வமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அவங்க நெகட்டிவாக யோசிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை எப்படி ஈஸியாக முடிக்கணுன்ட்டு பாசிட்டிவாக இருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே படுக்கிற அந்த சின்ன விஷயம் அடுத்த நாள் உங்களுக்கு எல்லாமே நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுக்குதுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு நாள் நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள். அன்னைக்கு நடக்கக்கூடிய மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் ஒரு நாள் ஏர்லியாக எந்திரிச்சு பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க. அன்னைக்கு நடக்காத பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஒரு மேஜிக் அன்னைக்கு ட்ரிகர் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.